வணக்கம். வாங்க ஆதி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாய். ரெண்டாவது லைக் போட்டாச்சிங்களா? ரொம்ப சந்தோஷம் லைவில் வந்ததுக்கு. லைவே சரியாக போட முடியல. அதனால தான் இங்கே வந்து வடலூர் வந்து ஒரு வேலையாக வந்தேன். நம்ம ஃபங்க்ஷன் இது அவார்டு வாங்கினோம் இல்லைங்களா, அதுக்கு எதிர்ப்புறம் தான் சபை. அப்படியே வந்து பார்த்து வடலூர் வரைக்கும் வந்தாச்சு. போய் சபையை போய் பார்த்துட்டு வரோம். அப்படியே ஒரு லைவ் போட்டுரும். அனைவரும் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்களா, அதனால் ஒரு லைவ் போடலான்ட்டு வந்திருக்கேன். பாருங்கள், சபையை பாருங்கள். எல்லாம் வந்து இப்போ தைப்பூசம் நடக்க வேண்டிய நேரத்தில் வந்து வேலைலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம நிற்கிறதோட இடம் கிடைக்காது, அந்த அளவுக்கு இப்போ மைதானமாக இருக்கிறது எல்லாமே வந்து இப்போ பூசத்தண்ணி வந்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும். எல்லாம் விஷயத்துக்காக வந்து அப்படியே செட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, பந்தல் போடுறாங்க. வணக்கம் ஜெகனண்ணான்றாங்க. வணக்கம்மா, வணக்கம்மா. ரொம்ப சந்தோஷம் லைவில் வந்ததுக்கு. எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? சேனல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஆதி சிஸ்டர் லைவில் வந்தேன், நீங்கள் சரியாகவே பேசலை. என்ன காரணம்? ஏதாவது கோவமா என் மேலே? ஆதி சிஸ்டர், என் மேலே ஏதாவது கோவம் தான் சொல்லுங்கள். எங்கே இதுன்னு கேட்குறீங்களா? நம்ம வடலூர் அவார்டு ஃபங்க்ஷன் நடந்துச்சுங்களா, அதுலேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் வருது சபை. வடலூர் சத்திய ஞான சபை, நம்ம வள்ளலார் அவதரித்த இடம் இதுங்க. நம்ம ராமலிங்க சாமி ஐயா வந்து உள்ள இடம். அப்படி இல்லைன்னா எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷமாக. என்னவோ என் மேலே ஒன்றும் கோவம்லாம் இல்லை. கோபம் இருந்தாலும் கோவப்படாதீங்க. சூப்பர் அண்ணா, சூப்பர் அண்ணான்றீங்க. அதான் வந்து இப்போ தைப்பூசம் நடக்க வேண்டிய நேரத்தில் இப்போ வேலைலாம் நடந்துகிட்டு இருக்குது. பாருங்கள், இந்த இடம்லாம் வந்து நம்மளால் வந்து பூசத்தன்னைக்கு வந்தாக்கா சுத்தமாக நிற்க விட முடியாது. எவ்வளோ ஒரு ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் மைதானமாக. அங்கே எங்கேயும் உட்காந்துருக்காங்களாம் ஆதரவற்றவங்க. அவங்களாம் வந்து உட்காந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த ஒரு மேடெல்லாம் இருக்குது பாருங்கள், எல்லாம் உட்காந்துட்டு நல்லா ஹாயாக சூப்பராக உட்காந்து காத்தோட்டமாக அவங்க ஒரு கதை பேசிக்கிறாங்க. அப்படியே ஜாலியாக உட்காந்துருக்காங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க. சபரி இனியா மாரி அண்ணா, வாங்க சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனியா, ரொம்ப சந்தோஷம் லைவில் வந்திருக்கு. பாய். சபரி இனியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு வேலைலாம்? எப்படி போயிட்டு இருக்கு? என்ன சாப்பிட்டீங்க? வடலூர் சபைக்கு வந்திருக்கேன். சபையை பாருங்கள். நம்ம ஐயா வந்து அவதரித்த இடத்துல வந்திருக்கோம். என் கணவர் தான் மாறி அண்ணா, வணக்கம். என் கணவர் தான். தெரியாது தெரியாது, ஏன்னா எங்கள் ஊரில் இருந்து வருவாங்க. ஓ, தெரியாதுங்களா? இது உலகம் வந்து புகழ்பெற்ற ஒரு இது, அனைத்து பேருக்கும் தெரியும் சபை. வடலூர் சபைன்னாக்கா தெரியாத இடமே இருக்காது. இது உலக புகழ்பெற்ற இடம் இல்லைங்களா? இது நன்றாக போகுது. சாம்பார் சாதம் வேணாம், எங்களுக்கு வந்து கொடுத்தா தெரியும் சொன்னேன். தெரியும்னு சொன்னீங்களா? ஓகே ஓகேம்மா, ஓகேம்மா. அதான் தெரியாத ஆளே இருக்க முடியாது. இதெல்லாம் அந்த திடம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சபை விசேஷ டைம்லாம் வந்துச்சுனாக்கா அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி? இன்றைக்கி வந்து கருவாடு குழம்பு, முட்டை பொரியல். முட்டை பொரியல் இல்லை, முழு முட்டை தான். ஓகே ஓகே அண்ணா. என்ன சாப்பிட்டீங்களா சிஸ்டர்? என்ன சாப்பிட்டீங்க? ஆதி சிஸ்டர், மத்தியானம் என்ன சாப்பாடு? இனியா சூப்பர்ன்றாங்க. ஓகே ஓகே, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு கருவாட்டு குழம்புன்னா அதுக்கு சூப்பர் சொல்கிறாங்க.